அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சரிங்களா. அதாவது இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 நாட்கள் வந்து இருக்குது. ஒரு 50 நாட்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 5 டேஸ் நம்ம என்ன பண்ணுறோன்றது யாருக்குமே தெரியாது. அதான் உண்மையும் கூட சரிங்களா. 5 டேஸ்ன்ற 10 டேஸ் நம்ம என்ன பண்ணணும் யாருக்கும் தெரியாது. ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஒரு 50 நாட்கள் வந்து நம்ம எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், எந்தெந்த பாடங்கள் படித்தால் நம்மளால் எளிதாக வெற்றி பெற முடியும் சரிங்களா. அதை தான் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். ஜிஎஸ்ல என்ன பார்க்கலாம், மெயினாக நான் ஜிஎஸ் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நிறையா சொல்லுவேன் சரிங்களா. ஜிஎஸ் வந்து எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சொல்லுவேன். கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் சரிங்களா. ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம குரூப் 1 எக்ஸாம் எழுதுவோம், குரூப் 4, குரூப் 2, 2A இந்த 3 எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்ப எல்லாராலையும் கொஞ்சம் எளிமையாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற எக்ஸாம் பார்த்தோம்னா குரூப் 4 கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் மீன்ஸ் ஈஸி மீன்ஸ் கொஸ்டின் ஈஸியாக இருக்காதுங்க. நம்மளுடைய இந்த கட் ஆஃப் என்பது கம்மியாக இருக்கும். ஒரு 140 145 சரி 140 சொல்லக்கூடாது, ஒரு 145 ப்ளஸ் நீங்கள் எடுத்தாலே வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. சார் இப்போ 700 வேக்கண்ட் தான் சார் போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க. கூட்டுவாங்க, கூட்டாமல் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வேக்கண்டாக கூட்டுவாங்க சரிங்களா. ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதனால் நம்பிக்கையோட படிங்க, படிக்காமல் இருக்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி படிங்க, கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் சரிங்களா. நான் 2 டைம்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். பட் மெயின்ஸ் வந்து எனக்கு எழுதவே முடியாமல் போச்சு, எழுத கூட போகாமல் தான் இருந்தேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து இங்கே சொல்ல விரும்பல, பட் நான் எழுத போகாமல் தான் இருந்தேன் சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். எப்படி படிக்கலாம் அப்படி பார்க்கலாம். ஹவு டு ஸ்டடி ப்ரிலிம்ஸ் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் சரிங்களா. ஸோ ஜிஎஸ் நான் வந்து எப்போயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4க்குலாம் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் தமிழை பற்றி தான் பெருசாக பேசுவேன். பட் இந்த தடவை என்னென்னா ஜிஎஸை பற்றி நான் பேச வரேன். ஸோ ஜிஎஸை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க நம்மளே சரிங்களா. அந்த 75 கொஸ்டினுக்கு இப்போ நம்ம குரூப் 2, 2A படிக்கிறனால குரூப் 4 அப்படின்றப்ப நம்ம மேக்ஸிமம் ஒரு 50 வினாக்கள் சரிங்களா. ஒரு 50 வினாக்கள் வந்து புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. அதுவுமே பள்ளி 6 to 10 கேட்பேன். 45 வினாக்கள் கிட்ட பள்ளி பாட புத்தகத்துலேருந்து கேட்டுட்டு ஒரு 5 வினாக்கள் வந்து 11th 12th கேட்டு ஒரு 50 வினாக்கள் பள்ளி பாட புத்தகத்தை கேட்பாங்க. பட் குரூப் 2, 2A அப்படின்றப்ப பள்ளி பாட புத்தகத்தை பெரிதாக வினாக்கள் வந்து இடம்பெறாது. அதாவது நான் சொல்றது ஜிஎஸ், ஜிகே சரிங்களா. ஸோ சார் அப்போ எப்போ சார் எங்கே சார் இடம்பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் சொல்கிறேங்கிறங்க 30 கொஸ்டின் புக்லேருந்து வருங்க சரிங்களா. 30 கொஸ்டின் வந்து புக்லேருந்து வரும், அவ்வளோதான் சரிங்களா. நம்ம 2, 2A மொத்தமே நான் 30 மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்கு, சயின்ஸு, யூனிட்டு 5, 6 எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் இந்த தமிழ் எல்லாத்தையும் கலந்து சொல்கிறேன். ஜிஎஸ் லெட்டராக சொல்கிறேன். ஒரு 75 கொஸ்டினில் 30 கொஸ்டின் அதுவே அதிகம் தான் நண்பர்களே. ஒரு 25 வினாக்கள் வந்து கன்ஃபார்ம் சொல்லலாம். மிச்சம் 5 வினாக்கள் கூட யோசனை தான். 25லேருந்து 30 கொஸ்டின் தான் புக்லேருந்து வரும். மிச்சம் 45 கொஸ்டின் புக்குக்கு அவுட் ஆஃப் தான் வரும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி தான் வரும். ஏன்னா 2, 2A ப்ரிலிம்ஸில் அப்படி தான் வரும் சரிங்களா. அதனால் வந்து என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். அப்போ அவுட் சோர்ஸ் நம்மளால் படிக்க முடியுமா, எங்கே போய் புக்கை வாங்குறது, நிறைய புக்கு மார்க்கெட்டில் இருக்குது அவுட் சோர்ஸு. இந்த அவுட் சோர்ஸ் படிப்புமா, அந்த அவுட் சோர்ஸ் படிப்புமா நம்ம கேட்கலாம். ஆனால் பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்மளே, எல்லோரும் நீங்கள் அவுட் சோர்ஸ் தேடுறதுக்கு பதிலாக இதை பண்ணலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா, மஸ்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா தேடுங்க. 2020லேருந்து 25 5 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு நிதிக்குழு படிக்கிறீங்கன்னா நிதிக்குழு ப்ரீவியஸ் கொஸ்டின் 2020லேருந்து 25 இந்த 5 வருஷங்களில் நிதிக்குழு ரிலேட்டடாக என்னென்னலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை தேடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிதி ஆயோக் படிக்கிறீங்களா, நிதி ஆயோக் ரிலேட்டடாக 2020லேருந்து 25 என்ன கேட்டிருக்காங்க அதை தேடுங்க. ஸோ அதை தேடி நீங்கள் குறித்து படித்தாலே வந்து அந்த அவுட் சோர்ஸை நீங்கள் புக்கை வாங்கி படிக்கிறதுக்கு இதை பண்ணிவிட்டு போயிடலாம் சரிங்களா. அந்த மாதிரி படிக்க தேவையில்லை, அது டைம் வரையும் ஆகும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து ரொம்ப மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டுங்க. நம்ம 2, 2A பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப 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 மஸ்ட்டு சரிங்களா. அதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா படிங்க. டெய்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 75 கொஸ்டின். இப்போ 2020 ரீசெண்டாக ஒரு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கா, அதை டவுன்லோட் பண்ணி ஒரு 75 கொஸ்டின் இருக்கா, அந்த 75 கொஸ்டினை பாருங்கள். டெய்லி இல்லாட்டி 2 days ஒன்ஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எக்ஸாமுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நானும் சொல்கிறேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி பார்க்கலான்ற நான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே 30 கொஸ்டின் அந்த 45 கொஸ்டினுமே நான் சொல்லலை. அந்த அவுட் சோர்ஸ்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு. நல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சுங்க. செகண்டு சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்களா சார், கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 4 கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 2, 2Aல கரண்ட் அஃபேர்ஸ் டபுள் மடங்காக இருக்கும். இப்போ குரூப் 4 ஒரு 7 to 8 to 10 கேட்குறாங்க அப்படின்னா குரூப் 2, 2Aல 10 to 20 கூட கேட்பாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோ சிஏ வரும். சார் சிஏக்கு என்ன சார் பண்ணுறது, மேக்ஸிமம் சிஏ கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா. தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு 10 15 சிஏ கேட்குறாங்க அப்படின்னா ஒரு
10 சிஏ தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் இருக்கும், மிச்சம் 5 சிஏமே இந்தியா ரிலேட்டடாக தான் இருக்கும். சரிங்களா, அதாவது நமக்குள்ளே நடக்கிற இந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ சிஏ வந்து ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நான் வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நானும் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா, ட்ரை பண்ணுறேன். ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் கண்டிப்பாக நான் பாருங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை. அடுத்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் என்ன சார் படிக்கிறது? அவுட் சோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கோ ஐஎன்எம்கோ இதுக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் வேணாம், ஸ்கூல் புக்கே போதும். சரிங்களா, வேணால் பாலிட்டிக்கு வேணால் அவுட் சோர்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா, பாலிட்டிக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் தான் படிங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவுட் சோர்ஸ் நமக்கு வேண்டாம். யூனிட் 5, 6க்குலாம் அவுட் சோர்ஸ் நமக்கு வேண்டாம், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸே போதும். சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாரும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. சரிங்களா, செகண்ட் விஷயம் ஸ்கூல் புக்கு +1 +2 அதுவும் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுவோமா? மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கிலேருந்து 30 கொஸ்டின் நான் வரும்னு சொல்லியிருப்பேன். அந்த 30 கொஸ்டின் எங்கேருந்து வரும்? +1 +2 ஹிஸ்ட்ரி, அதாவது யூனிட் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து +1 ஹிஸ்ட்ரியும் +2 ஹிஸ்ட்ரி தான் படிக்கணும், அங்கே தான் வரும். ஸோ அப்போ பாலிட்டி புக்கில் எங்கே சார் வரும்? மேக்ஸிமம் 10th +1 +2 6th to 9th 1 or 2 வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் +1 +2 10th வரும், சிலபஸ் வைஸ் தான் வரும். ஓகேங்களா, நீங்கள் 12th வந்து இப்போ 12 பாடம்னா 12 பாடத்தை நீங்கள் பாலிட்டி படிக்க வேண்டியதில்லை, ஒரு சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் படித்து கொண்டால் போதும், பாலிட்டி புக்கு. அப்புறம் 11th 12th எக்கனாமிக் புக்கு. 12th எக்கனாமிக்லாம் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், நம்ம எக்கனாமிக் எப்படி படிக்கும் வீடியோவே கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ எக்கனாமிக் வந்து எல்லாம் படிக்க தேவையில்ல, சிலபஸ் ஓரியன்டாக என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை மட்டும் கொஞ்சம் படிங்க, போதுமானதில்லை எக்கனாமிக்கில். சரிங்களா, நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கூட கொடுக்குறேன், 2 to 2 இப்படிலாம் படிக்கலாம், தனித்தனியாக ஒரு வீடியோ கூட நான் கொடுக்குறேன், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அதனால் மேக்ஸிமம் 11th 12th புக்கில் தான் கேள்விகள் இடம்பெறும். அப்புறம் 10th 11th 12th தான் இல்லை கேள்விகள் இடம்பெறும். ஜாகிரஃபி வேணால் 10th படிச்சுக்கோங்க, சயின்ஸுக்கு 10th படிச்சுக்கோங்க, கொஞ்சம் போதும் எனாஃப். ஓகேங்களா, ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மஸ்ட்டுங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்து அவுட் சோர்ஸ் சிஎஸ்ஆர் தமிழ்நாடு கரண்ட் சொல்லியாச்சு. இப்போ தாங்க ஜிஎஸ் பார்க்கணும், ஜிஎஸ் இப்படி தான் கேள்விகள் இடம்பெறும். சரிங்களா, அவ்வளோதான். மேக்ஸ் என்ன சார் பண்ணுறது? மேக்ஸ் வந்து ஆனால் எல்லா எக்ஸாம்லையுமே ஈஸியானு பார்த்தோம்னா மேக்ஸ் தான். மேக்ஸ் நிறைய பேருக்கு வராது, ஆனால் மேக்ஸ் தான் எளிமையாக வந்து கேள்விகளே இடம்பெறும். தெரியுமா ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸ் என்னங்க இருக்க போகுது, ஸ்கூல் புக்கு தான் கேட்பாங்க. 6th to 10th ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அது சிலபஸ் வைஸாக கேட்பாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்பாங்க, சம்ஸை சொல்கிறேன். சரிங்களா, 5 கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். ஒரு 3 வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின், ஸ்கூல் புக் சிலபஸ் வைஸ் எங்கே இருக்குது, போதும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கேட்குறாங்களே, அதுக்கு ரீசனிங் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசனிங்லாம் ஈஸி தாங்க, கொஞ்சம் ஏதாவது ஒரு நீங்கள் புக் வாங்கிக்கலாம், இல்லை யூடியூப்பில் பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்டதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ரீசனிங் வந்து கற்றுக்கோங்க. மேக்ஸ் ஈஸி தாங்க, பிரச்சனை இல்லைங்க. தமிழ் நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே நம்ம தமிழாகி போச்சு. எல்லாருக்குமே வந்து நம்ம மார்க்கை தூக்கி விடுறது, நம்மளை ஜெயிக்க வைக்கிறது, நம்ம பாஸ் பண்ண வைக்கிறது தமிழாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே கவுத்து விடுறது, நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறதே வந்து என்ன ஆகி போச்சுன்னா தமிழாகி போச்சு. ஏன்னா போன Group 2 எக்ஸாம்லேயும் தமிழ் கஷ்டமாக கேட்டு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு டெலகிராம் இதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டோம். Group 2A மெயின்ஸ்லேயும் அப்படி தான் பண்ணாங்க, Group 4 எக்ஸாம்லேயும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி பண்ண போகிறாங்க தெரியல. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமில் அப்படி பண்ண மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா, இந்த Group 4 ரொம்ப மக்கள் கொதிச்சு ரொம்ப போராட்டம் நடந்துகிட்ருக்கு, இப்போ கூட நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி கூட நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் Group 2 ஆனால் எப்படி படிக்கலாம் நான் சொல்கிறேன். சரிங்களா, எங்கேருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். +1 +2 நியூ புக்கு. சரிங்களா, +1 +2 நியூ தமிழ் புக்கு, +1 +2 ஓல்டு தமிழ் புக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா படிக்கணும். அப்புறம் +1 +2 அட்வான்ஸ் தமிழ் புக்கு, அதாவது +1 +2 நியூ புக்கு, +1 +2 ஓல்டு தமிழ் புக்கு, +1 +2 அட்வான்ஸ் தமிழ் புக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா, இதான் வந்து நிறையா வந்து கேள்விகள் இடம்பெறும் நண்பர்களே. 6th to 10th இடம்பெறும். ஆனால் இதெல்லாம் படிக்கணுமா சார்னா சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. ஏன்னா Group 4 எக்ஸாமில் சிலபஸை தாண்டி எதுவுமே கேட்கல, கேட்கல மீன்ஸ் சிலபஸ் வைஸாக கேட்டாங்க, பட் புக்கிலேருந்து கேட்காம போயிட்டாங்க. அதனால் சிலபஸ் வைஸ் படித்தால் போதுமானது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதுவும் படிக்க வேண்டாம். சரிங்களா, இந்த மாதிரி தமிழ் படிங்க, தமிழுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்றேங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறீங்க, சரிங்க, ஓகே. கடைசியாக என்ன பண்ணணும் தெரியுமா, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க. சரிங்களா, டெஸ்ட்டு போடாமல் யாராலையும் பாஸ் பண்ணவே முடியாது. டெஸ்ட்டு தான் நம்மளை தூக்கி விடும். எல்லோரும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். டெஸ்ட்டு பண்ணிட்டா மட்டும்தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும், டெஸ்ட்டு போடாமல் பாஸ் ஆக முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க் வந்து கூட இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண், சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இதான் இல்லை, ஒரு 160 மார்க் Group 2 எடுப்பீங்க. 5 days ஒன்க்கு தான் நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்கன்னா ஒரு 155 57 தான் எடுப்பீங்க. 3
3 கொஷின் வந்து நம்மளை வேலையை விட்டு நிப்பாட்டிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து 10 டேஸ்க்கு ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம 145 இவ்வளோ தான் எடுப்போம் சரிங்களா. இதுவே நீங்கள் டெய்லி டெஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு 170+ எடுக்கலாம் சரிங்களா. அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நம்மளை தூக்கி விடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டு நிறையா போடுங்க சரிங்களா. 2-3 பேஜில் கூட ஜாயின் பண்ணிங்க. ஒரு பேஜ் சொல்லல, 2-3 பேஜை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். தமிழுக்குலாம் ரொம்ப டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஜிஎஸ்க்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெஸ்ட்டை விட்டுறாங்க, டெஸ்ட்டு மஸ்ட்டு. எல்லோரும் நல்லா படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். குரூப் 4 மாணிக்கே குரூப் 2 ஆகாது எக்ஸாம். அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வேக்கண்ட்டு கூட்டுவாங்க. நம்மளால் முடியும், நம்பிக்கையோடு படிங்க, உங்களால் வெற்றி பெற முடியும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வேணால் பாருங்கள், குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். ஏன்னா குரூப் 4 அந்தளவுக்கு கஷ்டமாக கேட்டாங்க. அதுக்கான ரீசனாக தான் நம்ம குரூப் 2 வந்து எளிமையாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நல்லா படிங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. அடுத்து வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் வந்து நம்மளோட யூடியூப்பில் வந்து கூட வரப்போகிறது கூடிய சீக்கிரம். தேங்க்யூ.